How many of you love motivational speeches? பட்டிமன்றம், spiritual talk எல்லாம் யாரெல்லாம் கேட்பீங்க? கை தூக்கலாம். Wonderful, very good. Children, how many of you like stories? How many of you like? All of you like stories? Now I'm going to tell you something. ஒரே நேரத்துல பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும் அட்ரஸ் பண்ற இந்த கதையை I just want you to listen. A cute little girl, Rachel, went to a restaurant with her father. Okay? Cute little girl, Rachel. Cute little girl. She was very angelic like all the children sitting here. She went to a restaurant with her father. As usual, she ordered ice cream for herself and her father ordered coffee. சில நேரத்தில் காஃபியில் சக்கரை போட்டிருக்க மாட்டாங்க, சக்கரை கியூப்ஸ் இருக்கும். அப்பா காஃபி ஆர்டர் பண்ணிட்டு கியூப்ஸ் பக்கத்தில் இருக்கு. ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சு. He just received a phone call and he just lost track of his daughter. இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுச்சு? She took lot of cubes of sugar and she started adding one by one into the coffee. அப்பா பயந்து போயிட்டாரு. என்னம்மா பண்ண? எவ்வளோ இனிப்பு ஆட் பண்ணிட்ட, குடிக்க முடியாம பண்ணிட்டியே. You know what the daughter answered? Children, are you listening to me? ஒரு சேட்டை பண்ற பாப்பா சர்க்கரையில காஃபில என்ன பண்ணிடுச்சு? நிறைய சர்க்கரை போட்டுடுச்சு. அப்போ அப்பா சொல்றாங்க வேஸ்டா போச்சேன்னு. You know what was the answer the girl gave? She said, Daddy, why do you panic? I have only added coffee. I have not stirred it. I have not stirred it. எத்தனை பேருக்கு நான் சொன்ன கதை புரிஞ்சுச்சு? பேரண்ட்ஸ் ஓகே. அப்பா நான் காஃபியில் சக்கரை ஆட் தான்ப்பா பண்ணியிருக்கேன், ஏன்ப்பா இப்படி பயப்படுறீங்க, நான் இன்னும் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும், how many ever stories you listen to, how many ever motivational talks you listen to people, நாங்க சொல்ல வர விஷயம் it's already there inside you. உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு, கொஞ்சம் கலக்காம இருக்கு, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஒரு 10 minutes உங்க கூட நான் பேசும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்களை நல்லா கலக்கி விட்டுட்டு போலான்னு இருக்கேன். ஒரு நாள் கடவுள் பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு வீடு தேடி முடிவெடுக்க முடியாம இருந்தாராம். அப்போ பீப்புள் சொன்னாங்களாம், கடவுளே நீங்க வானத்தின் எல்லையில போய் வீடு கட்டிக்கோங்க, அங்க இருங்க. God said, no. The men I have created are very smart. They will come for a tour there. அங்கேயே சுற்றுலா பயணம் வந்துருவாங்க. ஓகே, கடலின் ஆழத்துல போய் நீங்க வீடு கட்டி இருங்க. நோ, ஸ்கூபா டைவ் மாதிரி வச்சு அங்கேயும் வந்துருவாங்க. One wise man said, God make your house in the heart of people. கடவுள் எங்க இருக்கிறாங்க குட்டி பிள்ளைங்களா? உங்களுக்குள்ள இருக்காங்க. Where is God? God is inside you. So இந்த ரியலைசேஷன் தான் உண்மையிலேயே இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிற ரியலைசேஷன். நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்கா, ஹியூமன் டூயிங்கா? We are all human beings. பீயிங்னா உள்ளுக்குள்ள நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஹியூமன் பீயிங். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய கிராஜுவேஷன் செரமனியை பார்க்க வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் கிராஜுவேட்ஸ் ஆக போகிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம், உனக்கு பெரிய பட்டம், பெருமை, பதவி அப்படிங்கிறது அப்பாவுக்கு இருக்கிற பட்டத்திலையோ நீ வாங்க போகிற பட்டத்திலையோ இல்லை, பட் நீ எவ்வளவு நல்லவனாக இருக்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறத. இதை ஒரு அழகான லைன்ஸில் நான் சொல்கிறேன். இதுதான் எனக்கு பேரண்ட்ஸ் மெசேஜ் டுடே. நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு மட்டும் தம்ஸ் அப் கொடுங்க. In the history of the universe, there has been no one like me. To the infinite of time to come, there will be no one like me. I am rare. I am original. I am unique. I am a wonder. I am the only one of my kind. I am a masterpiece. My master's piece. I will do the best. My master will do the rest. Working together,
success will be our result. People, பாஸ்ட்லேயும் ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் உங்களை போலையோ உங்கள் பிள்ளைங்களை போலையோ யாருமே இருந்ததே இல்லை. ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம ரேர். நம்மெல்லாம் யாராவது ஜெராக்ஸ் காப்பி வந்திருக்கீங்களா இங்கே? எனி ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆர் தேர்? All of us are original. All of us are unique. உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் நீங்கள் சொல்லியா இயங்குது? உங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நீங்கள் சொல்லியா இயங்குது? You are a wonder. ஏஆர் ரஹ்மான், இளையராஜா நிறைய இசை அமைச்சிருக்கலாம், ஆனால் ஒன்று தான் மாஸ்டர் பீஸாக இருக்கும். கடவுள் படைப்பில் நீங்களும் உங்கள் குழந்தைகளும், ஆசிரியர்களே நீங்களும் உங்கள் மாணவர்களும் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற ரியலைசேஷன் இஸ் வாட் வில் சேஞ்ச் தியர் லைஃப். ஸோ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நடுவில் நான் ஒரு கனெக்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன், இப்போ காலேஜில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று மட்டும் சொல்லி நான் க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். காலேஜ் லெவலில் கூட பிள்ளைங்களால் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணவே தெரியாது. ஏன் பண்ண தெரியாதுன்னா, பேரண்ட்ஸாக டீச்சர்ஸாக நீங்கள் அவங்களுக்குள்ள அந்த ரியலைசேஷனை போடலை. ஸோ ப்ளீஸ் ஃபீட் இன்டு யுவர் சில்ட்ரன் ஹவு கிரேட் தே ஆர், ஹவு வண்டர்ஃபுல் தே ஆர், ஹவு யூனிக் தே ஆர். நான் இங்கே ஒரு பர்பஸோட மைக்கு பிடிச்சி நின்னேன். நீங்களும் கரெக்டான பர்பஸோட வந்திருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லிக் கொடுங்க. அவங்க யார் அப்படிங்கிற ரியலைசேஷனை சொல்லிக் கொடுங்க. அவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஆப்பிளை யாராவது ஆரஞ்சோட, கிரேப்ஸோட, பப்பாயாவோட, பைனாப்பிளோட கம்பேர் பண்ணுவாங்களா? அது கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் நெவர் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் எனிபடி. இந்த வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள ரியலைசேஷனை கொடுங்க. டீச் தெம் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்.